பார்த்தவுடனே செம்பிலே ஜலமெடுத்து சிவனாருடைய பாதத்தை பணிந்தால் முக்காலும் சுற்றி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தார். நாற்காலும் சுற்றி வந்து நாதன் சிவபெருமானுடைய பாதங்களிலே விழுந்தை வென்ற வெழுகு போல உருகி பகவானுடைய பாதங்களிலே விழுந்து பணிந்து வணங்கி எழுந்திருந்தால் அம்மை உமையவை ஆண்டவனுக்கு வாத பூஜை செய்து தாம்பூலம் தரித்து சப்பரமஞ்சத்திலே அமர்ந்திருக்கிறார். அன்று இரவு முடிந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. மறுபடியும் ஈசன் படியிறக்க போகணும்னு புறப்படுறார். பார்வதி என்ன இன்னைக்கு நான் பூலோகம் போயிட்டு சுவாமி, இன்னைக்கு பூலோகத்துக்கு படியிறக்க போறீங்களா சுவாமி? ஆமா வருது. எப்படி சுவாமி? நான் தினமும் என் நாளை எப்படி சுவாமி ஒத்தி அன்றாடம் படியிறப்போதானே இந்த ஆண்டவனுக்கு வேலை. ஆமா சுவாமி, இருந்தாலும் நான் கைலாசத்துல ஒத்தியில இருக்கேன் இல்லையா? அதனால மொத்தமா ஒரு வாரத்துக்கு உண்டான படிய பூலோகம் மக்களுக்கு மொத்தமா ஆரம்பிச்சுவாங்களேன். ஒரு வாரம் மொத்தமா படி இருந்துச்சு. ஒரு வாரம் பக்கத்திலேயே இருக்கணும், பக்கத்திலே இருக்கிறேன் சுவாமி. ஒரு வாரம் சாப்பாட்டை மொத்தமா சாப்பிட்டேன். ஒரு வாரம் ஒரு நாள் பட்டி இருக்க முடியுமாடி? அது எப்படி இருக்க முடியும்? முடியாது. இப்ப காலையில சாப்பிட முடியல, மத்தியானம் ஒரு குடும்பம் சேர்த்து கொடுத்துருவோம் இல்லையா? காலையில முடியல. ஆமா, அதனால மத்தியானம் ஒரு பிடி பிடிச்சிருவேன். ஆமா, மதியம் சேர்த்து சாப்பிட வேண்டியது. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறதுல ஒரு வாட்டி சேர்த்தே ஒரு நிமிஷம் சாயந்தரம் சாப்பிடுவோம். அதனால அன்றாடம் படியிறப்பதான் ஆமா அந்த ஆண்டவருக்கு வேலை. அதுக்கு சார் அதனால பார்வதி வருத்தப்படாத. தேவர்கள் முனிவர்கள் கடைசியோட இருக்கும்போது எல்லாரும் இருக்காங்க சாமி. இருந்து என்ன செய்ய? ஏழி தனியா இருக்க போறேன். நீங்க பூராம போனோட இந்த பையனை தேவர்கள் அவங்க வீட்டை பார்த்து போயிடுறாங்க. நான் எத்தனை நாளைக்கு சுவாமி ஒட்டியில இருக்க முடியும்? போரடிக்கு போது அம்மை உமையிடத்தை சொல்லிவிட்டு ஆண்டவன் பூலோகம் புறப்பட்டு வர்றேன். பகவான் படியாருக்கு புறப்பட்டு வந்த உடனே பார்வதி பார்த்த என்ன நினைக்க? ஆமா என்ன இந்த பகவான் சரி தினந்தோறும் பூலோகம் போய் படியிழந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறார். தினமும் அப்படித்தான் சொல்லிட்டு போறாரு இந்த மனுஷன். ஒரு பூலோகம் போய் படியிழந்துட்டு தான் வர்றாரா? பூலோகம் மக்கள் படியத்தான் வந்துட்டு வர வீட்டுல உட்காந்து பொம்பளையோட பேசிட்டு தான் வராரோ? படித்தவர்களை பட்டினியாகத்தான் வைத்து விட்டு வருகிறாரா என்று தெரியல. இந்த பகவான் அப்படிதான் செய்வார்னு நினைக்கிறேன். படைத்த பகவானையே சோதிக்கிறேன், கண்டிப்பா சோதிக்கணும். ஆண்டவன் மேலேயே அம்மை பார்வதிக்கு சந்தேகம் வரத்தான் செய்யுங்க. நெருங்கி போய் அடைஞ்சுதான் வராரு பகவான். எந்த பொங்கலுக்கு தான் சந்தேகம் இல்லாம இருக்கும்? அந்த காலத்துல பகவான் மேலேயே பார்வதிக்கு சந்தேகம். ஆமா, ஆண்டவன் குடும்பத்திலேயே சந்தேகம் தான். இப்ப கேட்காம சந்தேகம் குடும்பத்துல லேசாதான் இருக்கும். அப்பாடி சந்தேகம் கொதிக்கட்டுது. வீட்டுக்காரர் ஒரு 9 மணிக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஒரு 10-11 மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா சரி நீ எப்படி அன்போடு வரவேற்பியோ? நல்ல வரவேற்பு. ஏதோ வேலை காலையில விடுத்து போய் இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னடா செஞ்ச? நல்ல மரியாதை. ஒரு வேலைக்கு நீ போக மாட்டேங்க, நெட்டி சோறு இருக்க. என்னால அந்த 3வது சீட்டு விளையாடுறியா? ஒரு செவுத்தகத்து 2 இது புல்லுக்கணும். அறிவிட்ட பையன் புல்லுக்கு நீங்க அவ்வளவு அற்புதமா மரியாதை கொடுக்குறீங்க. ஆமா, சீட்டு விளையாடுவோம். நம்மள வார்த்தையால வாழ்க்கையிருக்கீங்க. கண்டிப்பா நாங்கெல்லாம் அவ்வளவு பொறுத்து எங்களால இருக்க முடியாது. உமையை விடும் சரி ஈசானை பரிசிப்பதற்காக யாரை அழைக்கிறாய்? யாரை அழைக்கிறார்? விஸ்வபிரமாவை அழைத்தாய். சரி ஐயா விஸ்வபிரமா, என்னம்மா தாயே? எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி காஞ்சிபுரத்துல கம்பு வெட்டணுமா? இந்த காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல பட்டு சேலை தான் நெய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்துல காஞ்சுரம் கம்பு. அது என்ன காஞ்சுரம் கம்பு? காஞ்சுர மரம்னு ஒரு மரம் இருக்கு. அப்படியா? ஆமா சரி. அந்த காஞ்சுரம் கம்பு வெட்டிட்டு வர சொல்ற. கம்பு வெட்டி காஞ்சிபுரத்துல கம்பு வெட்டிட்டு வர சொல்ற. அப்படித்தான் நினைச்சிருக்கீங்க. காஞ்சுரம் கம்பு வெட்டி கட்டிச்சுமை உண்டு பண்ணி தீர்க்காணி பூட்டு வச்சு சரி இடத்திலேயே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அகட்டும் தாயை அப்படியே கொண்டு வந்து தருகின்ற உடனே விஸ்வபிரமா சரி அழகாக காஞ்சுரம் கம்பு வெட்டி கட்டிச்சுமை உண்டு பண்ணி தீர்க்காணி பூட்டு விட்டு பார்வதியை கொண்டு வந்து கொடுத்தார். கையிலே கொண்டு வந்து கொடுக்கின்றார். சிவிலை கையிலே வாங்கினாள் பார்வதி. சரி இந்த சிவிலோ ரொம்ப சிறியதாக இருக்கிறது. சிவில் ரொம்ப சிறிதா இருக்கு. சிவிலுக்குள்ள எந்த ஜீவனை பிடிச்சு அடைக்கிறது? பொருத்தமான ஜீவன் ஓட்ட சிறிதா இருக்கு. எதை பிடிச்சு அடைக்கலாம்? இந்த பானை ரொம்ப சின்னது. ஆமா, இந்த பானைக்குள்ள யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? அது எப்படி அடைக்க முடியும்? இந்த பானைக்குள்ள யானையை அடைக்க முடியுமா? யானைக்கு மேல பானையை கவுட்டி விட்டுடலாம். பானைக்குள்ள யானை அடைக்கவே முடியாது. அது பொருத்தமான முறையத்தான் அடைக்க முடியும். ஆமா, இந்த சிவனுக்கு பொருத்தமான ஜீவன் எது? பார்வதி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கைலாசத்திலே ஒரு ஓரமாக சிற்றெரும்பு ஊர்ந்தோடுவதை பார்த்தார். சிற்றெரும்பு இதற்கு பொருத்தமான ஜீவன் என்ன? சிற்றெரும்புதான். சிற்றெரும்புதான் சரி. சிற்றெரும்பை பிடித்தே சிவனுக்குள்ளே அடைத்தாய். தான் கட்டியிருந்த செயல்பரப்பு முந்தானையில் முடித்து போட்டு தன்னுடைய எக்களுக்குள் தொடங்கிக் கொண்டார். சொல்லிட்டார்.
அந்த காலத்துல தாய்மார்களுக்கு பணமா இருந்தாலும் நகையா இருந்தாலும் காசா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி பாதுகாப்பா வைக்கிற இடம் முந்தான தெரியல முடிப்பு போட்டு எக்கல்ல சொல்லிக்கிறோம். ஆமா முடிச்சு போட்டு அப்படி உள்ள சொல்லிக்கிடுவான். இப்போ இங்கிலீஷ் எங்க அப்பதான் ஒரு கிளம்பி இருக்குது கோடி பணத்தை கூட முந்தான முடி போட்டு சொல்லி அந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லி வைக்க முடியாது, கட் பண்ணிடுவாங்க. நாம என்ன செய்யறது 3 அவுன்ஸுக்கு வழியில அப்படியே கட் பண்ணிடுறாங்க சிசரை வச்சு. அவங்களை உமையவை முந்தானை முடிப்பை எக்களுக்குள் சொல்கிறார்கள். என்றே ஈசன் படியறுக்க போன நோக்கி பாதங்களை நீட்டி உட்காரவே மாட்டா, கால நீட்டி அமரவே மாட்டா. பார்வதி மட்டுமில்லடி, அந்த காலத்து பெண்கள் எல்லாம் புருஷனுக்கு எதிராக கால் நீட்டி உட்காரவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா உட்காரக்கூடாதுன்னு ஐதீகமடி. எனக்கு கணவனை தெய்வமாக மதித்து நடந்த காலம். அந்த காலத்து தாய்மார்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சரி, புருஷன் உயரத்துல உட்கார்ந்தா பொண்டாட்டி ஒரடியாவது கீழே தான் உட்காரணும், கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஓஹோ, புருஷனுக்கு கீழே தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அவனோட உயரத்துல உட்கார மாட்டாங்க. ஆமா, ஏன் இப்ப நீங்க எல்லாம் அப்படி இல்ல. நான் எல்லாம் கிடையாது. அந்த ஆள் ஒரு சேர்ல உட்கார்ந்தாலும் 4 சேர் போட்டு உட்காருவேன். ஏன் அந்த ஆளோட நல்லா குறைஞ்சு வந்திருக்கோமா? அப்படியா 50 நாங்க 50,000 ரூபாய் கொடுத்து வந்திருக்கோம் பிச்சைக்கார பயிருக்கு. அவனை விட நம்ம எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சேருக்கு 4 சேர் போட்டு கால் மேல் காலம் போட்டு உட்காருவேன். புருஷனை மதித்து நடந்த மங்கையர்கள் அந்த காலத்துல அந்த காலம். இப்ப நீங்க எல்லாம் மிதிச்சு நடக்கிறீங்க. அந்த காலத்துல புருஷன் மாதிரி அவளை அன்பா பார்க்க பையன் அவங்க அடிக்கிறான். எழுபட்ட ஆதி ஜீவனை சோதிப்பதற்காக சரி ஈசன் படியெடுக்க போன இசையை நோக்கி பாதத்தை எட்டினாய். சரி, முடிந்த கூந்தலை அவிழ்த்து விட்டார். வாடாத முகம்பாடி. ஆமா, தலைவிரி மூலமாக அமர்ந்திருக்கிறாள் தாமோதரன் தங்கை. சரி, ஈசனோ பூலோகம் போய் படியிழந்துட்டு கைலாசத்துக்கு வர்றார். மறுபடியும் கைலாசம் வரையார். பார்வதி தலைவிரி மூலமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தார். ஆஹா, என்னடா இது? என்ன நாம பூலோகம் போகும்போது பார்வதி நல்லா தானே இருந்தா? நல்லா தானே இருந்தா. இப்ப இவளுக்கு என்ன வந்தது வேலையே? நாம பூலோகம் போனதுக்கு அப்புறம் இந்த கைலாசத்துல என்ன நடந்ததோ என்ன நடந்தது இப்படி தலைவிரி மூலமா உட்கார்ந்து இருக்கிறானே தானே ஆண்டவன். அழகு சிலை பார்வதியை பார்த்தார். என்ன கேட்கின்றார்? வாடி பெண்ணை பார்வதியே, வாடி பெண்ணை பார்வதியே, காத்தை வந்த ஒரு நாள் இந்த விலை என்னம்மா இது? என்ன செய்யறது? ஒரு நாளும் இல்லாத திருநாளா? ஆமா சுவாமி, தலைவிரி பூர்வமா உட்கார்ந்துருக்கிறையே. ஆமா சுவாமி, நான் பூலோகம் போகும்போது நல்லா தானே இருந்தேன். நல்லா தான் சுவாமி இருந்தேன். நான் பூலோகம் போறதுக்கு அப்புறம் இந்த கைலாசத்துல என்ன நடந்தது? சுவாமி எல்லாம் உங்க மேல உள்ள சந்தேகம் தான் சுவாமி. ஏன் இப்படி தலைவிரி பூர்வமா உட்கார்ந்துருக்கேன்? அதான் சுவாமி எல்லாம் உங்களால் தான். அப்படியே பூலோகத்துல போய் பூலோக மக்களுக்கு பட்டினி இல்லாம படிய வந்தீங்களா சுவாமி? வருது எறும்புகளை ஆணைவுகள் 84 லட்சம் தீவிரவாதிகளுக்கும் கல்லினுள் இருக்கும் தேரை வரை கற்குடியிலே இருக்கும் குழந்தை வரை சரி படைத்த மனுக்களுக்கு நாம் பட்டினி இல்லாமல் தான் படிக்கிறதே கிடையாது சுவாமி. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு போய் நீங்க பூர்வ மக்களை பட்டினியாத்தான் போட்டு வந்திருக்கீங்க. அன்றாடம் அனுதினமும் மக்களை பட்டினியான வச்சதே இல்லமா? கிடையாது சுவாமி, நீங்க பட்டினியா போட்டு வந்திருக்கீங்க இல்ல? அப்படியா? ஆமா, படைத்த ஜீவன்களை பட்டினியா வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். 2 ஜீவன் பட்டினியோடு இருக்கு. இருக்க முடியாது. இருக்குதே சுவாமி என்கிட்ட. அப்படியா? உன்னிடத்துல 2 ஜீவன்கள் பட்டினியா இருக்கிறேங்கிற. ஆமா சுவாமி. அப்படியா? எங்கே இந்த ஜீவன்களோடு பார்க்கலாம். சிமிழ் திறந்து காட்டுகின்றேன். உமையவை மக்களுக்குள் பெருகிருந்த முந்தானை முடிப்பை அவிழ்த்தாய். அவிழ்த்து காட்டுகின்றாய். இமிழை திறந்து பார்க்கிறாய். இமிழ்க்குள்ளே இருக்கக்கூடிய 2 சிற்றெரும்பு தன்னுடைய வாயிலே திரையரசி கவிக்கொண்டு இமிழ்க்குள்ளே சுற்றி சுற்றி வருகிறார். உடனே பார்வதி பார்த்தாய். பகவானுடைய பாதத்திலே விழுந்தாய். விழுந்தாய். பகவானே என்னம்மா கருவாகப்பட்ட சிவபெருமானை எழுதி பார்வதி அடியால் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமலும் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தவரை செய்துவிட்டு அப்படியா பெண்ணை பார்வதி? சுவாமி, இந்த சிறியாள் செய்த குற்றத்தை மன்னித்து அடியாளுக்கு தாங்கள்தான் நல்லவர்கள் புரிய வேண்டும். என்னை இல்லாமல் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன் சுவாமி. ஆமாம்மா, என்னை மன்னித்து விடுங்க. சரி பார்வதி, என்ன சுவாமி என் மேலேயே உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகமா? என்ன சுவாமி செய்யறதுனால ஒரு பொம்பளை இருந்தாலும் எனக்கு உங்க மேல சந்தேகம் வருத்தமா ஆகட்டு சுவாமி. உமையவளுடைய மனதை பேசி உடையவன் பார்வதியும் பகவானும் அன்றும் தாம்பூலம் தரித்தை சப்பரமஞ்சத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆமா, அன்று இரவு முடிந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது.
பாரதி தான் அழைக்கிறார். எப்படி பாரதி சுவாமி, இன்னைக்கு என் மேல உனக்கு சந்தேகம் இல்லையே? உங்க மேல சந்தேகம் கிடையாது சுவாமி. இருந்தாலும் நீங்க போடாம போகும்போது நானும் கூட வரக்கூடாது. பாரதி, நான் போகக்கூடிய இடத்திற்கு நீ வரக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி. நான் வரத்தான் செய்வேன். எத்தனை நாளைக்கு இந்த கைலாசத்துல ஒத்தியில இருக்க முடியும்? விட்டுட்டு போய் இனிமே என்னால இருக்க முடியாது. நான் என்னோட வரக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? எதுக்கு? பூலோகத்துல போய் படைத்தவர்களுக்கு நான் படியளக்கும் போது சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா படியளப்பேன். எப்படிதான் படியளப்பீங்க? அதாவது கூட்டி கொடுக்கறவங்களுக்கு கூட்டி கொடுப்பேன். நாசமா போச்சு வில்லுப்பாடு படிச்சு உங்களுக்கு ஒண்ணும் கட்டுப்படி ஆகலையா? அடியே, நீ கூட்டி கொடுக்கணும் அந்த வேலை கேட்டியா? ஆமா, நீங்க தான் ஓ அகராதிப்படி நிறைய அளக்கிறவங்களுக்கு நிறைய அளப்பேன். அப்படி குறைய அளக்கிறவங்களுக்கு குறைய அளப்பேன். அப்படி அளப்பீங்களா? யாருக்கு எப்படி படியளப்பது சரி என்று அறிஞ்சு தெரிஞ்சுதான் படியளப்பேன். ஓஹோ, அப்படி நீங்களும் உலகத்தில் உள்ள பிள்ளைய கூட நாம் பெற்ற மக்களானே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சரிசமமா படியாகும் நான் சொல்லுவேன். நாம் பெற்ற மக்களுக்கு வஞ்சகம் இல்லாம படியாக்கணும்னு பிடிவாதம் பேசலாம். ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். உன் மனசோ பெற்ற மனசு கேட்காது கண்டிப்பா. அதனாலதான் நீ அங்க வரக்கூடாது. அப்படியா? நீ இங்கதான் இருக்கணும். அப்படி அங்க வரக்கூடாதுன்னா எனக்கு வரவு வேண்டும் சுவாமி. உடனே பார்வதி பார்த்தாய், பகவானே நான் உங்களோடு வராமல் இருக்க வேண்டுமா? இருக்கணும்னா அடியாருக்கு தாங்கள் ஒரு வரம் கொடுக்க வேண்டும். உனக்கு என்னமா வர வேணும் கேட்டு தருகின்றேன். எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்னமா வர வேண்டும்? பகவானே, கொஞ்ச குழந்தை வேணுமா? கையில் வைத்து விளையாட எனக்கு ஒரு கண்மணி வேண்டும். கண்டிப்பா உனக்கு ஒரு பிள்ளை வேணுமா? மடியில் வைத்து விளையாட எனக்கு ஒரு மகன் வேண்டும். ஓஹோ, எனக்கு குழந்தை வரம் கொடுத்தீங்கன்னா நீங்க பூலோகம் போய் படியாந்துட்டு வர்ற வரைக்கும் நான் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சம் விளையாடி இருப்பேன். ஓஹோ, அப்படி கேட்கறியோ? அதனாலே சரி, அடியாருக்கு கண்டிப்பா குழந்தை வர வேணும். குழந்தை வர இனிமே உனக்கு வேணும்னு கேட்கிறேன். சரி பார்வதி, என்ன சுவாமி இனிமேல் இருக்குமா? இவ்வளவு வயசுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை என்ன சுவாமி செய்யறது? எனக்கு கொஞ்சம் விளையாட கண்டிப்பா ஒரு பிள்ளை வேணும். ஏற்கனவே நம்மளுக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைங்க இருக்காங்க. இருந்து என்ன அழகா ஒரு பிள்ளை இருக்கான். ஆன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கான். 2 ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது இன்னும் எதுக்கு உனக்கு பிள்ளை? சுவாமி 2 பிள்ளைங்க இருந்தும் போஜனமே கிடையாது சுவாமி. இருந்தும் போஜனம் இல்லை, இல்லாம இருந்தும் போஜனம் கிடையாது. ஆமா, மூத்த கணபதி இருக்கான் பாருங்க பிள்ளையாரு. மூத்த மகன் கணபதி. அவன் எங்கெங்க ஆத்தாங்கூட குளத்தாங்கிற அதிகம் அங்க இருக்கும். அந்த பையன் அங்க போய் எனக்கு நேரத்தை ஒட்டியே காட்டிட்டு உட்கார்ந்து போய் பெண்கேட்டு குளத்தாங்கற நினைத்தாங்களா ஆலமரத்தனையா அரசமரத்தனையில எனக்கு நெருப்பு வந்து காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து கிடையாது. அங்கெல்லாம் போய் பெண்கள் தண்ணிக்கு போறது கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பை போட்டாச்சு இல்லையா? அதனால அந்த இடத்த மாத்திட்டான். ஓடி போறத எங்கெல்லாம் ஆஸ்பத்திரி இருக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கான். மூலப்பொருள் விநாயகப் பெருமான் ஆஸ்பத்திரியில் நோயாளி குணப்படுத்த உட்கார்ந்துருக்காரு. நோயாளியை குணப்படுத்த உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க வர நட்பு பிள்ளைகளை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடியே சொல்றதுதான் விநாயகப் பெருமானுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா, அவருக்கு கல்யாணம் ஆகல. இல்ல அம்மா மாதிரி பொண்ணு கேட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லுவான். ஆமா, மூலப்பொருளுக்கு எத்தனை கொண்டாட்டி தெரியுமாடி? எத்தனை? 2 மனைவி. அவருக்கு 2 கொண்டாட்டியா? ஆமா, பிள்ளையா இருக்கா? சித்தி புத்தின்னு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. சித்திக்கும் தலைமகளுக்கும் பிறந்த பிள்ளைங்க. நாரதர் கூட பிறந்த தங்கச்சி. சித்தியில கல்யாணம் பண்ணிருக்காரு பிள்ளையா? அறிவித்தல சித்தி புத்தின்னு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓஹோ, அப்படியா? அவங்க பேர் வந்து சித்தி புத்தி. பிரம்மாவுக்கும் தலைமகளுக்கும் பிறந்த பிள்ளைங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா, மூத்தவரை அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இலையில முருகனும் வள்ளி மேல மோகம் கொண்டு குறத்தனமா மயில் மேல ஏறி திருன்னு அந்த பையன் உலகத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கான். நான் என்ன செய்யறது? பாருவே, 2 பிள்ளைகள் இருந்தும் யோஜனமே கிடையாது. பலனில்லை, இல்லாமலும் பலனில்லை. அதனால கண்டிப்பா உனக்கு குழந்தை வேணும். கண்டிப்பா எனக்கு பிள்ளை வேணும் சுவாமி. கொஞ்சம் நேர பிள்ளை வேணும். நீங்களாவது பக்கத்துல இருக்கீங்களா? நீங்களும் விடிஞ்சு போய் அதான் வரைய பரவி என்ன சுவாமி? ஒரு விருப்பப்படியே நான் உனக்கு இனிமே குழந்தை வரம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையால உனக்கு பெருமையே இருக்கா சுவாமி. அந்த குழந்தையால எனக்கு பெருமை இருந்தாலும் பெருமைதான் இருக்கும். பெருமை இருந்தாலும் சரிதான். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, சிறப்பா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வர வேணும். இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி
பத்தி கவலை கிடையாது. கருப்பா இருந்தாலும் சரி கலரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உனக்கு குழந்தை வேணும். அஞ்சு விளையாட ஒரு குழந்தை எனக்கு வேணும். ஆகட்டும் பார்வதி ஆகட்டும். உன் விருப்பப்படியே நான் உனக்கு குழந்தை வரம் கொடுக்கிறேன் சுவாமி. பார்வதி உனக்கு குழந்தை கிடைக்க வேண்டுமானால் கைலாசத்திலே சரி 32வது தூணிலே துண்டாத மணிவிளக்கு விட்டு எரிகிறது. அந்த சுடவிளக்கின் அருகிலே வந்து நீ முந்தையேந்தி தவம் செய்தால் கண்டிப்பா உனக்கு குழந்தை கிடைக்கும். ஆகட்டும். உடனே பார்வதி கைலாசத்திலே 32வது துண்டாத மணிவிளக்கின் சுடவிளக்கின் அருகிலே வந்து ஆமா உமையவள் சக்தி பார்வதி குழந்தைக்காக எப்படி கவனிக்கிறாய்? எப்படி கவனிக்கின்றார்? சாந்தால் கரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு 1000 மணி புகுந்து அடிக்கடிக்காக இங்க வைத்து அடுத்தடுக்காக ஈசனை நினைத்து எப்படி சுடர்விளக்கு நடிகளை முன்னே என்று சொல்லியிருக்கின்றாய். எப்படி ஆட்சி நல்ல மண்ணெடுத்து அகராய்ப்பு உருவம் செய்தாய். ஆட்சி நல்ல மண்ணெடுத்து சிவனாய்ப்பு உருவம் செய்தாய். 1000 மணி புகுந்து அடிக்கடிக்காக இங்கே வைத்து அம்மை உமைவள் சக்தி பார்வதி பார்வதேவி குறித்தோர் நீர் அமர்ந்து மூடிய கண்ணை விழிக்காமல் முந்தானையை ஏந்தி அரகரா சிவா அரகரா சிவா என்று சிவாய் என்று சிவாய நமவோ என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு ஏந்தி தவம் இருக்கின்றால் பார்வதி ஏந்தி தவம் இருக்கிறார். தந்தி ஏந்தி தவம் இருக்கும் போது ஈசன் பார்த்தார். அன்னாகாரத்தை மறந்தாய். ஊன் விளக்கத்தை மறந்து இரவிலும் மழையிலும் பணியிலும் மழையிலும் காற்றையே உணவாக ரசிக்கொண்டு கலைக்கண்டனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டே 2 கண்ணையில் இருக்கின்றார். உடனே பார்த்தார் சிவபெருமான். பார்வதிக்கு தெரியாமலே வந்து தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டிவிட்டார். மணிவிளக்கை தூண்டிவிட்ட உடனே முத்துப்போல் 3 சுடர் பார்வதியின் முந்தானையில் முழுமுழுந்து விழுந்தது. பார்வதிக்கு சற்று முந்தானை கனமாக இருந்தது. பார்வதி பார்த்தாய். ஆகா குழந்தை அணக்கணமாக இருக்கிறது. அதனை ஈசன் சொன்னபடியே நமக்கு குழந்தை கிடைச்சது. ஆமா அதான் முந்தானை கிடைத்து விட்டது. முந்தானையை கூட்டி பிடித்தால் கொண்டு வந்து பார்க்கிறார். வெளிச்சத்திலே கொண்டு வந்து பார்க்கின்றால் வெளிச்சத்திலே கொண்டு வந்து பார்க்கும் போது குழந்தை எப்படி இருக்கிறது? கண்ணுக்கு சொல்லிகள் இல்லை. எதுவுமே கிடையாது. மொட்டு முழுக்கம் இருக்கு. கண்ணுக்கு செடிகள் எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைக்கு கை கால்கள் உருவ எதுவுமே கிடையாது. அம்மி குழந்தை மாதிரி குழந்தை அங்கேயும் இங்கேயும் உருண்டுகிட்டு இருக்கு. அம்மி குழந்தை கூட 2 பக்கம் பிடி இருக்கும் இழுத்து பிடிச்சி அரைக்கிறதுக்கு. கூட இல்லையே மொட்டு முழுக்கம் இருக்குது. பார்வதி பார்த்தாய். ஒரு ஓடி வந்தா சரி எங்கே பகவானிடத்திற்குத்தான் ஒரு ஓடி வந்தார். பகவானே என்னம்மா பின்னை பார்வாச்சாரி அருளாகப்பட்டு சிவபெருமான் அடியே என்னடி பார்வதி பாவியோட நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்னம்மா கேட்ட? குழந்தை வரம் தான் கேட்டேன். நானும் உனக்கு அழகான ஆம்பளை பிள்ளையை தானே கொடுத்துருக்கேன். சுவாமி நான் குழந்தை வரம் கேட்டதற்கு இந்த குடிமுண்டத்தை கொடுத்துட்டீங்க. மதுரை வரம் ஏற்றதற்கு இந்த மலைமுண்டத்தை கொடுத்துட்டீங்க. அப்படியாம்மா? பிள்ளை வரம் ஏற்றதற்கு இந்த குடிமுண்டத்தை கொடுத்துட்டீங்க. ஓஹோ சுவாமி இந்த குழந்தைக்கு கையங்க இருக்கு, காலங்க இருக்கு, மூக்கங்க இருக்கு, ஒளியங்க இருக்கு. சரி எதாவது எங்க இருக்குன்னே தெரியலையே. அப்படியா? எந்த உறுப்புகளுமே இல்லாத இந்த குழந்தையை வச்சு நான் எப்படி கொஞ்சி விளையாடுவேன்? இப்படிப்பட்ட ஒரு பிடிமுண்டத்தை கொடுத்துட்டீங்க. அதானே சுவாமி. பார்வதி சாமி இந்த குழந்தைக்கு எந்த உறுப்புகளுமே இல்லையேன்னு வருத்தப்படுறேன். எப்படி சுவாமி நாங்க பிள்ளைய முத்தம் கொடுக்க முடியும்? ஒரு உறுப்புமே தெரியாது. நான் பாட்டுல வேற எங்கேயாவது கொடுத்துடக்கூடாது. இல்ல கண்ணு இருக்கு, மூக்கு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, ஏதாவது தெரியுதா சுவாமி? ஒன்னும் வருத்தப்படாத. உனக்கு அந்த குழந்தையை நான் நல்லா உருப்படுத்தி கொடுக்க சொல்றேன். படைப்புகளை செய்யக்கூடிய பிரம்மாவை அழைத்தார். பிரம்மனை அழைத்து அந்த குழந்தையை உருப்படைக்க உருப்படைத்தார். பிரம்மா உருப்படைத்தார். பகவான் உயிர் கொடுத்தார். பிரம்மன் உருப்படைத்து பகவான் உயிர்
கொடுத்த அந்த குழந்தைக்கு பேசிவிட்ட வேண்டும் என்று சிவபெருமான் என்ன பேசுகின்றார்? என்னவா பேசுகின்றார்? அந்த குழந்தை சுடர்மொழியிலே பிறந்த காரணத்தாலே ஈசன் என்றும் முண்டமாக உருண்ட காரணத்தாலே முண்டன் என்றும் ஆமா இந்த குழந்தை மயானம் போகின்ற காரணத்தாலே மாயாண்டி என்றும் சிவனுடைய அருளால் பிறந்த காரணத்தினாலே சிவன் சுடலை என்றும் அற்புதமாக முக்தியே கொடுத்திருக்கிறார். ஆஹா முக்தியை கொடுத்து சரி அந்த குழந்தையை அற்புதமாக வளர்த்து வருகின்றார்கள். தரையிலே விட்டால் தண்டைக்கால் முருகென்று பூமியிலே விட்டால் பொன்னியை முறையினின்று ஆமா தோழிலே தொட்டில் கட்டி உடையிலே நடவடிக்கை நாளொரு நேரையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகின்றார்கள். அருமையை பெருமையாக வளர்த்து வரக்கூடிய அழகு மகனான மாயாண்டி 5 வயது குழந்தையாக சப்பரமஞ்சத்திலே சயனம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல தோழியிருக்கான். 5 வயது குழந்தையாக சப்பரமஞ்சத்திலே சயனம் செய்யும் போது இப்படி இருக்க அங்கே பிள்ளை வனக்காட்டிலே என்ன நடக்கிறது? என்னமா நடக்க கட்டாய பின் அங்கிருந்து பிணவிருந்து வேகும்போது கட்டையிலே பிணவிருந்து எண்ணி எருவடிக்கு ஈர மண்ணை மேற்பொடி மேற்பொழிந்து பச்சை எருவடிக்கு பச்சை மண்ணை மேற்பொழிந்து மையான காட்டிலே மாண்ட வினம் வேகும் போது சரி மண்டையிலே தீப்பிடித்து வானமட்டும் புகை எழும்புது பிள்ளைவன காட்டிலே பிணம் வேகும் போது அப்பன் மாயாண்டி சுடலை சப்பரமஞ்சத்தில் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிணவாட அந்த அப்பனுக்கு எப்படி இருக்கு? பிச்சி பூவா நமக்கு பிணவாட அவருக்கு பிச்சி பூவா மணக்குதுல மயானத்தில் பிணம் வேகும்போது அவரான சப்பரமஞ்சத்துல தூங்க முடியல. மூக்க தொலைக்கி அவருக்கு மணக்குதப்பன் சுடலை. ஆஹா என்ன நினைக்கிறார்? இனிமே நாம் தாயமிருது உண்டால் ஆமா நமக்கு தாகம் கூட அடங்காது. முதலமிருது உண்டமானால் உள்வயிறு நிறையாது. இனிமே அம்மா விட்ட பால் சாப்பிட்டா அரை வயிறு கூட நினைக்காது என்று அப்பன் மாயாண்டி மையா